எனக்கு பணம் வேணும். பொறுத்த வரைக்கும் அவன் சொன்ன சொல்லி கேட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு 5 படம், 5 படத்தினுடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை யாருனாலுமே வந்து கணிக்க முடியாது. படம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த கடைசி 10 நிமிஷம் மொத்த படத்தவே வந்து திருப்பி போட்டுரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 5 படங்களை தான் வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் முதலாவதாக சொல்ல போகிற படம் என்னன்னு பார்க்குற முன்னாடி படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத சொல்லிடலாம். படத்தினுடைய நாயகன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சிட்டு இருக்காரு. காதலிச்சிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மர்மமான முறையில் ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்காப்புல. ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து ஃபோன் போடலை, ஆனால் வேற யாரோ ஒருத்தர் வந்து மர்மமான முறையில் அவங்களுக்கு வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க, அதாவது கதாநாயகி குடியிருக்கக்கூடிய ஒரு வில்லால, அந்த வில்லாவினுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இந்த இறந்தோடனே இந்த கொலைப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் மேலே வந்து விழுந்துருது. கதாநாயகன் இதுலேருந்து எப்படி தப்பிச்சாரு, உண்மையிலே இந்த கொலையை வந்து யார் பண்ணாங்க அப்படின்றத ஃபைனலாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படம் 2018 தரணிதரன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான ராஜா ரங்கிஸ்கி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ புகழ் நம்ம ஸ்ரீஸ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் செம்மையாக வந்து பண்ணியிருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பாக போகும். செகண்ட் ஹாஃப்ல சில லேகிங்கான சீன்ஸ் இருக்க தான் செய்யுது, சில லாஜிக் மிஸ்டேக்கும் வந்து இந்த படத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இந்த ரெண்டுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபைனல் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விறுவிறுப்பான சீட்டேஜ் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையிலேயே உங்களை வந்து மிரள வைக்கும். ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை வந்து சூப்பராகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தரமான படம், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உள்ள ஒரு தரமான படம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த படத்துக்கு IMDb 6.4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் G5லே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது மோஸ்ட்லி அண்டர் ரேட்டடான ஒரு படங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகல. பட் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் சூப்பரான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உள்ள படம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தினுடைய கதை என்ன அப்படின்றது வந்து பார்த்துடலாம். படத்தினுடைய நாயகன் ஒரு ஆர்கிடெக்டாக வந்து இருக்காப்புல, நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 6 மந்த்தாக வந்து வெயிட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்கிட்ட, ஒரு முதலாளிகிட்ட போய் காட்டுறாப்புல. ஆனால் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மக கூட சண்டை போட்டு அந்த ப்ரெஷரில் இருந்தனால இந்த ப்ராஜெக்டவே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாப்புல. இதனால செம்ம டென்ஷன் ஆயிடுறாப்புல நம்முடைய கதாநாயகன். அதுக்கப்புறம் அந்த முதலாளியினுடைய பொண்ணு இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடேறி செவரேறி வந்து குதிக்கிறாங்க. உடனே வந்து நம்மால் வந்து அதை வந்து கேட்ச் பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுறாப்புல. அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னதுன்னா, நீ பேசாம என்னை வந்து நீ கடத்திட்டு எங்க அப்பா கிட்ட காசு கேளு, கண்டிப்பா எங்க அப்பா வந்து காசு கொடுப்பாரு அப்படின்னு. இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதாங்க இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி. இந்த படம் 2014 அருண்மோகன் அவர்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன சரபம்ங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 11 புகழ் நவீன் சந்திரா அவர்கள் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. கதாநாயகி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டான படங்க. இதில் மிகப்பெரிய பிக் ஆர்டிஸ்ட்லாம் வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. இந்த படத்தை எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அருண்மோகன். இவர் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர். இந்த படம் வந்து இவருக்கு உண்மையிலே முதல் படமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து ட்விஸ்ட்லாம் இல்லைங்க, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்னு ஒரே அடியாக அவங்கள போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு படம். இந்த படம் ஜப்பான்ல 2003 ரிலீஸ் ஆன கேம் படத்தினுடைய ஒரு தழுவல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி இந்த சாங்ஸ் வந்து லவ் போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வருங்க. அது இந்த படத்துல டோட்டலாவே வந்து ஒட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த படம் இன்னும் வேற லெவல் ஒரு த்ரில்லரான படமா வந்து கிடைச்சிருக்கும். இந்த படத்துக்கு IMDb 7.1 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் நீங்க பார்க்கல அப்படின்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எங்கேயும் தேவைன்னா டேரக்டா யூடியூப்ல போய் சரபம்னு அடிச்சிங்கனால இந்த படம் வந்து வந்துடும். கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்ச் படம். கண்டிப்பா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போற படம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். படத்தினுடைய நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல. அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா மட்டும்தான் தன்னுடைய கதாநாயகியை வந்து கரம் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து இருப்பாப்ல. அவருக்கு மேல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கு எப்படியாவது இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு கோலை வச்சு சுத்திட்டு இருப்பாப்ல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த நீலாங்கரை ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்களால மர்மமான முறையில் இறந்து கிடப்பாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த பங்களாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் சடலமும் வந்து அங்க வந்து கிடக்குங்க. உண்மையிலே வந்து இவரை யார் வந்து கொன்னாங்க, அந்த பெண் சடலம் வந்து எதுக்கு இருக்கு, அது வந்து தற்கொலையா கொலையா அப்படின்றத ஃபைனலாக நம்மளுடைய கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரிங்க. இந்த படம் SG சார்லஸ் அவர்களுடைய டைரக்ஷன்ல 2020 ரிலீஸ் ஆன லாக்அப்ங்க. இந்த படத்துல வெங்கட் பிரபு அவர்களுடைய ஆக்டிங் தான் இந்த மொத்த படத்தையே வந்து தூக்கி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருப்பாப்புல.
நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு தேவையில்லாத சீன் இது வச்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து இருக்காது. படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியரான ஒரு கட்ஸில் தான் வந்து படத்தவே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேற லெவலில் வந்து சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த படமும் பார்க்குறேன். ஆனால் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு படம் தான். ஒரு சின்ன சின்ன ஆக்டர்லாம் வச்சு தான் வந்து எடுத்திருப்பாங்க. வைபவ் தான் வந்து கதாநாயகனை வந்து ரோல் பண்ணியிருப்பாப்புல. ஸோ ஒரு மோஸ்ட்லி ஒரு அண்டர் ரேட்டரான ஒரு படங்க இது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து லாஜிக் மிஸ் வந்து ஆச்சு. ஸோ நீ அதை அந்த அளவுக்கு நீங்கள் நுண்ணிப்பாக கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். நீ அதெல்லாம் கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு தரமான படம். இப்போவும் சொல்கிறேன், இதனுடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த படத்தினுடைய IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6.3ங்க. இந்த படம் G5லே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது. அடுத்த நாளாக தான் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பார்த்தலாம். படத்தினுடைய நாயகன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இருப்பாப்புல. நிறைய வந்து கதையெல்லாம் வந்து எழுதிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் இன்னும் சினிஃபீல்டில் வந்து ஒரு சாதிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தில் வந்து சுற்றிட்டு இருப்பாப்புல. ஒரு நாள் வந்து பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சந்திக்கிறாப்புல. சந்திச்சுட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து இருந்துட்டு சில்லப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து நம்முடைய கதாநாயகனும் வந்து சேர்ந்து கூட போயிடுவாப்புல. போயிட்டு அன்னைக்கு அந்த நைட்டு முடிஞ்சு திரும்ப காலையில் முழிச்சு பார்த்தா நம்மளுடைய கதாநாயகன் ஒரு சேரில் கைகாலெல்லாம் கட்டப்பட்டு அந்த எந்த பெண்ணோட வந்தாரோ அந்த பெண்ணு ரத்த கடல்ல அவருக்கு முன்னாடியே வந்து அறுபட்டு வந்து கிடப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே கதாநாயகன் ஒரு செகண்ட் மிரண்டே போவாப்புல. இதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் 2019 பரத் நீலகண்டன் அவர்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன K13ங்க. இந்த படத்தினுடைய கதைக்கிழமையே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். த்ரில்லர் படம் அப்படின்னாலே அருள்நிதி தான். ஸோ அருள்நிதியோட ஆக்டிங் இந்த படத்தில் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் தாங்க. அதை மட்டும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் தான். அந்த அளவுக்கு பரபரன்னு வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாருக்குமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான படம் நீங்கள் ட்ரை பண்ணணும் கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு IMDb 6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் சன் NXTலே இருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. அடுத்து நான் ஃபைனலாக சொல்ல போகிற படம் என்னன்னு பார்க்க முன்னாடி படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பார்த்தலாம். படத்தினுடைய நாயகி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து இருக்காங்க. ஒரு நாள் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தனை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நட்பு மலருது. அந்த நட்பே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து காதலாகவும் வந்து மலர்ந்துருங்க. இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கதாநாயகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக நெருங்கிய ஒரு தோழி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து கொலை அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணுது கதாநாயகி. இதுக்கப்புறம் கதாநாயகி களத்தில் இறங்கி தன்னுடைய தோழி வந்து இறந்தது கொலையா தற்கொலையா அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரிங்க. இந்த படம் 2021 விக்னேஷ் கார்த்திக் அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன திட்டம் 2ங்க. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவே வேற விதமாக இருக்கும். ஐஸ்வர்யா ராஜ் அவருடைய ஆக்டிங்கும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. சொல்லப்பட்ட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்து தாங்க. கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்காத வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த நாயகன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நீங்கள் பாருங்க, இந்த படம் டைரக்டாக வந்து OTTல வந்து ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேருக்கு இந்த படம் வந்து தெரியாமே வந்து போயிடுச்சுங்க. இந்த படத்தினுடைய IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 ரேட்டிங். இந்த படம் சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படத்தில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சரபமும் ராஜா ரங்குஸ்கி படம் தான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்களும் இந்த 5 படங்களையும் பார்த்துட்டு உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் எது அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போங்க. இதே மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் ட்விஸ்டே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய படங்களோட லிஸ்ட்டும் நான் வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழில் அண்டர் ரேட்டடான மூவியுடைய லிஸ்ட்டும் நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் பெரிய சேனலாக இல்லை, சின்ன சேனல் தான். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.